ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தீவிரமான தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உலகின் மிக முக்கிய நீர்வழி தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. தடையை மீறி இந்த வழியாக எந்த கப்பல் சென்றாலும் அதனை அழிப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளதால் 700 எண்ணெய் கப்பல்கள் செல்ல வழியின்றி ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இணைந்து தொடர்ந்து 4 நாட்களாக ஈரான் மீது சரமாரியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதற்கு ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் உலகின் முக்கிய நீர்வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்திருக்கிறது ஈரான். மேலும் இந்த ஜலசந்தி வழியாக கடந்து செல்ல நினைக்கும் கப்பல்களுக்கு தீ வைக்கப்படும் அல்லது தாக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது, யாராவது அதை கடந்து செல்ல முயன்றால் எங்களது காவல் படையும் கப்பற்படையும் அந்த கப்பலுக்கு தீ வைப்பார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அதிரடி முடிவானது உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலகின் 20 முதல் 30% எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியாகத்தான் வந்து செல்கின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தியானது சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளான சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றை ஓமன் வளைகுடா மற்றும் அரபிய கடலுடன் இந்த ஜலசந்தி இணைக்கிறது. மத்திய கிழக்கின் முக்கிய நீர்வழித்தடமாக விளங்குகிறது ஹோர்முஸ் ஜலசந்தி. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்ற எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியாகத்தான் செல்ல முடியும். இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் தொடங்கியதில் இருந்து இத்தாலி, டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் சீனா போன்ற நாடுகள் பெரிய கப்பல்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துமாறு அந்தந்த நாடுகள் உத்தரவிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து குவைத் அருகே வடக்கே 700க்கும் அதிகமான கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை ஹோர்முஸ் ஜலசந்தியில் இருந்து சற்று தொலைவில் தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஜெர்மனியில் இருந்து கார்கள், இயந்திரங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. பிரான்ஸ் நாட்டில் இருந்து தானியங்கள் மற்றும் விவசாய பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இத்தாலியானது உணவு, பளிங்கு மற்றும் மண்பாண்டங்களை ஏற்றுமதி செய்கிறது. முக்கியமாக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தவிர உலகின் அலுமினிய உற்பத்தியில் 9% இந்த வழியாகத்தான் மத்திய கிழக்கு நாடுகள் அனுப்புகின்றன. ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடியதை தொடர்ந்து வரும் நாட்களில் பல இன்னல்களை உலக நாடுகள் சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.